அப்ப திடீர்னு ஒருத்தவங்க வந்துட்டு அவளோட ஷோல்டர்ல கை வைக்கிறாங்க. அவ கோவமா திரும்பி பாக்குறா. யாருன்னு பார்த்தா ஒரு அக்கா நின்னுட்டு இருக்காங்க. அந்த அக்கா என்னம்மா ஆச்சு? ஏம்மா சோகமா இருக்கன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட பேச ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு துக்கம் தாங்க முடியாம எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்றா. ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்டின்னா, அந்த பொண்ணுக்கு தேவனுடைய அன்ப பத்தி சொல்லிக் குடுத்தாங்க. அந்த பொண்ணும் அறிக்கையிட்டு ஆண்டவர்ட்ட பிரேயர் பண்ணிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையில நடந்த எல்லா காரியத்திற்காகவும் அந்த பொண்ணு வாழ்க்கையில அவளுக்கு நடந்த எல்லா காரியங்களையும் அவ மன்னிச்சா. அதுக்கப்புறம் அந்த அக்கா அந்த பொண்ணுக்கு ஒரு கார்டியனா இருந்து அந்த பொண்ணு 12th எக்ஸாம் ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. தேவன பத்தின வார்த்தைகள், தேவனுடைய அன்ப அந்த அக்கா அந்த பொண்ணுக்கு வெளிப்படுத்திட்டே இருந்தாங்க. அவளும் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாகவே நடந்து டெய்லி ஜெபம் பண்ணி தன்னுடைய அண்ணன் வந்து ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணா. போன தம்பி திரும்ப வரணுங்கிறதுக்காகவும் ஜெபம் பண்ணி ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்ணி அவளோட 12th எக்ஸாம் முடிச்சா. கார்டியனா இருந்தா அந்த பொண்ண காலேஜஸ் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அந்த லாஸ்ட் செமஸ்டரும் முடிஞ்ச அன்னைக்கு தான் அந்த அதிசயம் அவன் லைஃப்ல நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சித்த அந்த அண்ணன் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த பையன்ட்ட இருந்து ஒரு கால் வருது. கால் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அந்த மீட் பண்ற டைம்ல வீட்ட விட்டு போனான்ல, இந்த வீட்ல என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி அந்த வீட்ட விட்டு போனான்ல, அந்த தம்பியும் திரும்ப வராங்க. அவருக்கு அளவு கடந்த சந்தோஷம். தேவனுடைய அன்ப அவ வெளிப்படுத்தினா. தேவன போல எல்லாரையும் மன்னிச்சு வாழ்ந்த போது அவளுக்கு அவ்வளவு பெரிய அதிசயம் நடந்துச்சு. அவளோட ஆறாத காயங்கள் கூட தேவன்ட்ட வந்த பிறகு ஆற்றப்பட்டுச்சு. இப்பயும் உங்கள சில பேரு வெளிய தெரியாத நெறைய காயங்களோட நீங்க இருந்துட்டு இருக்கலாம். அந்த காயத்தை எல்லாம் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறாரு. உங்களோட லைஃப்ல மன்னிக்க முடியாத நெறைய காரியங்கள சில பேர் உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கலாம். மன்னிக்கவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிற விஷயத்த கூட மன்னிக்கக்கூடிய பலன தேவன் தருவாரு. நீங்க தேவன்ட்ட போராடி மன்னிக்கும் இருதயம் எனக்கு தாங்கப்பான்னு நீங்க கேட்கும்போது, தேவன் உங்களுக்கு அந்த இருதயத்தை கொடுப்பாரு. ஏன்னா நீங்க மத்தவங்கள மன்னிச்சு வாழும்போதுதான் உங்களோட காயங்கள் ஆற்றப்படும். அப்படி உங்களோட காயங்கள் ஆற்றப்படும் போதுதான் நீங்க புதுப்பிக்கப்பட்ட சிருஷ்டியா உணர்வீங்க. குணப்படுத்தப்பட்ட இருதயத்துடனும் ரொம்ப புத்துணர்ச்சியான வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். முடியாதுன்னு சொல்லாதீங்க. முயற்சிப்பாயா முழு மனதோடு. இந்த விஷயத்த பாக்குற உங்கள சில பேர் வேற ஆங்கிள் யோசிச்சு தப்பா கமெண்ட் பண்றதோ, தப்பா இன்பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்றதோ வேணாம். ஏன்னா தேவன் அன்பு மட்டும்தான் பகிர சொல்லியிருக்காரு. அன்பு பகிர்ந்து, மன்னிச்சு, மறந்து, காயமற்ற வாழ்க்கையை நம்ம எல்லாரும் வாழ்வோம். ஏங்க